வணக்கம் நண்பர்களே. நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் ஒரு நாளாவது அந்த வார்த்தைகளை நாம் கவனிச்சிருக்கோமா? இனி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏனென்றால் வார்த்தை அப்படின்னா அது ஒரு சாதாரண ஒலி கிடையாது, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்கள் சரிவர பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையே மிகவும் அழகானதாக மாறும். இந்த வீடியோவில் வார்த்தைகளை எப்படி கையாள்வதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் வார்த்தைகளோட சக்தியை புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆமாம் நண்பர்களே, வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. அதனால தான் நீங்கள் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களோட வார்த்தைகளை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். உங்களோட வார்த்தைகள் நல்ல ஆக்கப்பூர்வமானதாக இருந்துச்சுன்னா அது பேசுகிற உங்களுக்கும் கேட்குற மற்றவங்களுக்கும் மனதில் ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். ஒரே ஒரு நல்ல வார்த்தை உங்களுடைய அந்த நாளை மிக சிறப்பானதாக மாற்றும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எல்லா சூழ்நிலையிலும் இது பொருந்துமா என்று. அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. மிக மோசமான சூழ்நிலையில் நீங்கள் பேசுகிற மோசமான வார்த்தைகளை விட உங்களுடைய மௌனம் மிக சிறந்ததாக இருக்கும். உங்களுடைய அமைதியால் உங்களுடைய வார்த்தைகளுடைய சக்தி பாதுகாக்கப்படும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கும். நாம் நம்மிடம் பேசும் வார்த்தைகளை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் இருக்கும். உதாரணமாக, நீயே உங்ககிட்ட நான் மிகவும் பலவீனமானவன், என்னால் இதை செய்யவே முடியாது என்று சொன்னால் உன் மனம் அதையே நம்பி வாழும். ஆனால் நீ மாறாக இவ்வாறு கூறினால், நான் வலிமையானவன், என்னால் செய்ய முடியும் என்று கூறினால் உன் மனமும் உன்னுடைய செயல்களும் அந்த ஆற்றலோடு ஒன்றிணைந்துவிடும். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக உருவாக்கும். மற்றவர்களுடன் நீ பேசும்போது உன் வார்த்தைகளால் ஏற்படும் தாக்கத்தை கவனித்துப்பார். உதாரணமாக, நீங்க உங்களை சார்ந்து இருப்பவரிடம் நீ மிகவும் புத்திசாலியாக இருக்கிற, உன்னால எதையும் சாதிக்க முடியும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. மேலும் அவர்கள் உள்மனதில் நான் மதிப்புள்ளவன் என்ற உணர்வும் வலுவாக இருக்கும். மாறாக, நீங்கள் எப்போதும் அவர்களிடம் நீ பயனற்றவன், உன்னால ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறினால் அவர்களால் செய்யக்கூடிய செயல்கள் கூட செய்யாமல் மங்கிவிடும். எனவே நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒருவரின் இதயத்தில் விதையாக விழுகிறது. அது எப்படிப்பட்டதாக வளர வேண்டும் என்பது உங்களுடைய வார்த்தைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. இறுதியாக, நம் வார்த்தைகளை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இனிமேல் பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிப்போம். இந்த வார்த்தை கேட்பவருக்கு அன்பை கொடுக்குமா அல்லது அவர்களின் மனதை காயப்படுத்துமா என்று. சில நேரங்களில் மௌனம்தான் சிறந்த வார்த்தை. அமைதி சில நேரங்களில் 1000 வார்த்தைகளுக்கு சமம். அன்பான வார்த்தை ஒரு மருந்து போல, அது மனதை குணப்படுத்தும், உறவை உறுதியாக்கும், நம்பிக்கையை வளர்க்கும். நம்முடைய வார்த்தைகள் நம்மையே பிரதிபலிக்கின்றன. நாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை உலகம் நம்முடைய வார்த்தைகளின் மூலம் காண்கிறது. முடிவாக நண்பர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் யாரும் நம் வார்த்தைகளால் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். வார்த்தைகள் விதைகள். நீ விதைப்பது போல் உன் வாழ்க்கை வளர்கிறது. அன்பாக பேசுங்கள், நம்பிக்கையுடன் பேசுங்கள், நன்றி உணர்வுடன் பேசுங்கள். அப்போதுதான் உங்கள் வார்த்தைகளால் இந்த உலகம் மிளிரும். உங்கள் வார்த்தைகள் உங்கள் விதி. நன்றாக பேசுங்கள், நல்ல வாழ்க்கை உருவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் மனதில் நம்பிக்கை விதையுங்கள். நன்றி, வணக்கம்.